عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேற்றைய தினம் ஈமான் சம்பந்தமாக சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. ஈமானுடைய கிளைகள் 77 என்பதாக சொல்லப்பட்டு அது மனதைச் சேர்ந்த அமல்கள் 30 என்பதாகவும் நாவில் வெளிப்படக்கூடிய அமல்கள் 7 என்பதாகவும் உடலின் மூலமாக வெளிப்படக்கூடிய அமல்கள் 40 என்பதாகவும் நேற்றைய தினம் சொல்லப்பட்டது. அதில் கல்பை சேர்ந்த மனதைச் சேர்ந்த அமல்களை பற்றிய உள்ள விளக்கத்தில் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுதல், மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹு தஆலாவினுடைய ஏற்பாட்டின்படிக்கு நடைபெறுகின்றன என்பதையும் ஈமான் கொள்ளுதல் என்ற இந்த விஷயமும் ஈமானுடைய அம்சத்தில் சேர்ந்தது. கலா கத்ர் என்பதாக அதற்கு சொல்லப்படும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தை படைத்து, இதில் நடைபெற வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் எழுதி முடித்து விட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா எழுதி முடிவு செய்து விட்டார். மனிதன் என்று எடுத்துக்கொண்டால், இந்த மனிதனுடைய உற்பத்தி காலத்திலிருந்து அவன் இறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் என்னென்ன இந்த உலகத்தில் செய்வான் என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் அனைத்தையும், விவரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதி முடிவு செய்து வைத்து விட்டிருக்கின்றான். அதில் எந்த அளவு கூடுதல் குறைதல் என்பது நடைபெற முடியாத ஒன்று. கலா கத்ர் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. இனிமேல் அதிலே திருத்தங்கள் செய்யப்படுவது என்பதெல்லாம் கிடையாது. அரசாங்கத்தினுடைய சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படுவது போன்று திருத்தங்கள் செய்யப்படுவது என்பது அறவே கிடையாது. இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்துஆ யருத்துல் கலாஅ, துஆ கேட்பதிருக்கின்றதே அது கலாவையும் மாற்றிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கலா என்று சொன்னால் அது மாற்றப்பட முடியாத ஒன்று என்பதாக சொன்னோம். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இங்கே இந்த வாசகத்திலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், துஆ கேட்டால் கலா கத்ர் மாறிவிடும் என்பதாக சொல்லுகின்றார்கள். சில சம்பவங்களும் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். தர்மம் செய்வதற்கின்றதே அது மனிதனுடைய விதி நிர்ணயத்தை மாற்றிவிடும் என்பதாக சில சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்-ஸதகத்து தருத்துல் கலா என்று ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். சதகா செய்வதற்கின்றதே அது கலா கத்ரை மாற்றிவிடும் என்பதாக. அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், எதை அல்லாஹ் எழுதினானோ அதை மாற்றுவது கிடையாது. அங்கே ஒரு விஷயம் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணமாக, இந்த மனிதனுக்கு இன்ன நேரத்தில் நோய் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருப்பான். இந்த மனிதருக்கு
இன்ன நேரத்தில் இன்ன நோய் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருப்பார். அங்கே ஒரு விதிவிலக்கும் இருக்கும் கீழே. அதற்கு அடுத்ததாக இவன் தர்மம் செய்தால் தவிர என்பதாக அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருப்பார். இப்பொழுது அந்த மனிதன் அந்த தர்மத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றிவிட்டால் உடனடியாக அந்த நோயாகிறது அந்த நேரத்தில் வருவது நிறுத்தப்பட்டுவிடும், தடுக்கப்பட்டுவிடும். அதுவும் எழுதப்பட்டுத்தான் இருக்கும். இந்த மனிதனுக்கு 60 வயது என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கும். இந்த மனிதனுக்கு 60 வயது, 60 ஆண்டுகள் சரியாக பூர்த்தியாக ஆனவுடனே இன்ன நேரத்தில் இன்ன இடத்தில் இவனுடைய உயிர் வாங்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் சில நன்மையான காரியங்களை இந்த மனிதன் செய்தால் தவிர என்று சில நன்மையான காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். தர்மம் செய்வது, தானம் செய்வது, அல்லது வேறு விதமான உபகாரங்கள் செய்வது, ஏழை எளியோருக்கு உதவுவது, இப்படி ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை குறிப்பிட்டு அதனை செய்தால் இந்த மனிதனுடைய வயது 70 வரைக்கும் நீட்டிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கும். அதுவும் எழுதப்பட்டுத்தான் இருக்கும். அந்த 70 என்பது அந்த காரியத்தை இந்த உலகத்திலே அவர் செய்யும் பொழுது அந்த கலா கதராக மாற்றப்பட்டுவிடும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸதகத்து தருத்துல் கலா அவல் தருத்துல் கலா. சதகா செய்வது இருக்கின்றதே அது கலா கதரை, விதி நிர்ணயத்தை மாற்றிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக கலா என்பது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, விதிக்கப்பட்ட ஒன்று. அதனை மாற்றுவது என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டுமோ அத்தனையும் எழுதி முடித்து விட்டான். அதே போன்று ஒவ்வொரு ஜீவராசிக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் அப்படியே, மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பொருளுக்கும், வானம் பூமியிலே உள்ள பொருள்கள், சூரியனை எடுத்துக்கொண்டால் அந்த சூரியன் எப்படி இயங்க வேண்டும், அது எந்த காலம் வரைக்கும் இயங்க வேண்டும், எந்த அளவுக்கு அது ஒளியை உலகத்திற்கு தர வேண்டும், எந்த அமைப்பில் அது இயங்க வேண்டும், எந்த பாட்டையில் இயங்க வேண்டும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருக்கின்றார். இதே போன்று ஒவ்வொரு பொருளுக்கும். இதற்கு கலா கத்ர். அந்த கலா கத்ரை நாம் நம்ப வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய கலா கத்ரை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். இது கலா கத்ர் மனிதன் உற்பத்தி ஆவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் எழுதி வைத்த ஒன்று. ஆனால் மனிதன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் உலகத்திலே பிறந்து எவ்வளவு காலம் வாழ்வான், எவ்வளவு உணவை சாப்பிடுவான் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மறுபடி ஒரு முறை புதுப்பித்து அதனை அந்த மனிதனுடைய விஷயத்திலே எழுதி முடித்து விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உங்களில் ஒருவர் அவருடைய தாயின் வயிற்றில் 4 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்கக்கூடிய காலத்தில், 4 மாதங்கள் பூர்த்தியான உடனே அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்புகின்றார். அந்த மலக்கானவர் அந்த கர்ப்பத்தின் மீது சாட்டப்படுகின்றார். அதாவது இந்த கர்ப்பத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களுக்கு அந்த மலக்கானவர் பொறுப்பாளியாக இருக்கின்றார். அந்த 4 மாதங்கள் முடிந்த உடனே அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், 4 மாதங்கள் முடிந்து விட்டன என்பதாக அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார். உடனே அல்லாஹ் தஆலா அதற்கு ரூஹை செலுத்துமாறு கூறுகின்றார். அதற்கு ரூஹ் ஊதப்படுகின்றது. 4 மாதம் முடிந்த உடனே ரூஹ் ஊதப்படுகின்றது. பிறகு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், இது ஆனா பெண்ணா என்பதாக கேட்கின்றார். அல்லாஹ் தஆலா எதை நாடி இருக்கின்றானோ, எதை முடிவு செய்திருக்கின்றானோ அந்த முடிவின்படிக்கு சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா, ஆண் என்பதாக அல்லது பெண் என்பதாக. அந்த நேரத்தில் ஆணாக பெண்ணாக அது சமைக்கப்படுகின்றது. பிறகு அந்த மலக்கானவர் அல்லாஹ் தஆலா கேட்கின்றார், அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார், யா அல்லாஹ், இந்த மனிதன் இவனுடைய ரிஸ்குடைய விஷயம் என்ன, எவ்வளவு உணவை சாப்பிடுவான் அவனுடைய வாழ்நாளிலே என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த மனிதனுடைய விஷயத்திலே அது பதிவு செய்யப்படுகின்றது. இந்த மனிதன் இவ்வளவு உணவு சாப்பிடுவான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் என்பதாக. பிறகு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், இந்த மனிதன் நல்ல செயல்களை செய்வானா கெட்ட செயல்களை செய்வானா என்று அமல்களை பற்றி உள்ள விஷயத்தை கேட்கின்றார். அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதை அந்த மனிதனுடைய விஷயத்திலே பதிவு செய்கின்றார். இவன் சஈதா ஷகியா, நல்ல மனிதனா தீய மனிதனா, நல்ல பாக்கியம் உள்ள மனிதனா அல்லது அபாக்கியம் உள்ள மனிதனா என்பது பற்றி கேட்கின்றார். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படிக்கு செல்லுகின்றானோ அதன்படிக்கு அங்கே அந்த மனிதனுடைய விஷயத்தில் அந்த மலக்கானவர் பதிவு செய்து விடுகின்றார். பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த பின்னால் எப்படி அங்கே பதிவு செய்யப்பட்டதோ அந்த பதிவின்படிக்கு நடைபெறுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் எழுதி முடித்து விட்டான், அமல்களை எல்லாம். ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா, என்ன அமல் செய்வான், நரகத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு போவானாங்கிறத எழுதி முடிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது அமல் என்னத்துக்கு?
ஏன் அமல் செய்யணும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. எல்லாம் நமக்கெல்லாம் வர்ற சந்தேகம், அந்த சந்தேகம் சஹாபாக்களுக்கு வந்தது. கேட்டாங்க எனக்கு அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நல்லவன் என்று நாடி இருந்தால், அவன் சொர்க்கவாதி என்பதாக நாடி இருந்தால், அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல்களை இந்த உலகத்திலே செய்வதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருகின்றான். இந்த உலகத்தில் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக, நல்ல செயல்களை இறுதி வரைக்கும், அவனுடைய உயிர் போகக்கூடிய நேரம் வரைக்கும் நல்ல செயல்களையே ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அந்த மனிதன் சொர்க்கவாதி என்பதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நல்லதை செய்வதற்கு, சொர்க்கவாதியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு நல்லதை செய்வதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருகின்றான், நல்லுதவியை தருகின்றான். அதே மாதிரி ஒரு மனிதன் நரகவாசி என்பதாக எழுதப்பட்டிருந்தால், அவன் நரகத்திற்குரிய தீய செயல்களை செய்வதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஆகவே அமல் என்பதின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அறியப்படுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கவாதி நரகவாதி என்பதாக அவன் தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால், அந்த மனிதனுடைய இறுதி நிலையை வைத்துத்தான் அது தீர்மானம் செய்யப்படும். அவன் இறக்கக்கூடிய நேரத்திலே எப்படி இருக்கின்றான், சொர்க்கத்துடைய அமல்களை செய்கின்றானா நரகத்துடைய அமல்களை செய்கின்றானா என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய தீர்ப்பு வழங்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை விளக்கி சொல்லும் போது மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் சொர்க்கவாதிகளுடைய நல்ல அமல்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இன்னும் ஒரே ஒரு ஜான் இடைவெளிதான் இருக்கும். அப்படின்னா அவன் மௌத்தா போனா சொர்க்கத்துக்கு போயிடுவான், இன்னும் கொஞ்ச நாள்ல மௌத்தா போயிடுவான், 2-3 நாள்ல இறந்து விடுவான். இறந்துட்டான்னா உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவான். அவனுக்கு சொர்க்கத்திற்கு இடையில இன்னும் ஒரு ஜான் தான் இருக்கின்றது. அந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்து கொண்டே வருவான். கடைசி நேரத்தில் அவனுடைய கலா கதிர் முந்திவிடும். அவனுடைய விஷயத்திலே எதை அல்லாஹ் தஆலா எழுதினான், ஆனா அல்லாஹ் தஆலா என்ன எழுதியிருக்கான், இவன் விஷயத்தில் நரகவாசின்னு எழுதியிருக்கிறான். இவன் சொர்க்கத்துடைய அமல்களையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் 2 நாள்ல 1 நாள்ல மௌத்தா போயிடுவாரு. மௌத்தா போனா சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதான் இவரு. அந்த கடைசி நேரத்தில் கலா கதிர் முந்திவிடும் இவருடைய விஷயத்துல. இப்பொழுது அந்த ஒரு சில நாட்களிலே நரகவாசிகளுடைய செயலை செய்ய ஆரம்பித்து விடுவான், மௌத்தாகி விடுவான், நரகத்துக்கு போய்விடுவான். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தை பயப்படுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவை தா என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மத் தௌஹீதி வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், துஆ கேட்க சொல்லுகின்றார். அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மத் தௌஹீத், தௌஹீதுடைய இல்மை எங்களுக்கு நீ கொடு. அல்லாஹ் உன்னை ஒருவன் என்பதாக நம்பி அதன்படி செயலாற்றி வாழக்கூடிய தௌஃபீகை எங்களுக்கு நீ கொடு. அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மத் தௌஹீதி வ அமலல் இக்லாஸ், இக்லாஸோடு அமல் செய்யக்கூடிய தன்மையை எங்களுக்கு நீ கொடு. நல்ல அழகான முடிவை எங்களுக்கு நீ கொடு. நாங்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமா சொல்லி மௌத்தாக வேண்டும், முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான் அல்லவா, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நிலையிலே தவிர மௌத்தாக வேண்டாம். மௌத்தா போகும்போது முஸ்லிமா இருக்கணும், அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும். ஆக இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய அமல்களை எல்லாம் செய்து கொண்டே இருப்பான். கடைசியாக நரகத்திற்கும் அவனுக்கு ஒரு ஜான் இடைவெளி இருக்கும். அந்த நேரத்தில் அவனுடைய கலா கதிர் முந்தி அவன் மீது ஏற்பட்டு சொர்க்கவாதிகளுடைய அமல்களை செய்ய ஆரம்பித்து விடுவான். உடனே மௌத்தாகி விடுவான், நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆக எப்பொழுதுமே பயம் என்பது இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் நல்லா அமைச்சு, நான் எந்த தீமையும் செய்யல, நான் சொர்க்கவாதி தான் அப்படின்னு எந்த மனிதனும் தன்னுடைய அமல்களின் மீது பெருமை கொண்டு இருக்க கூடாது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். லன் யுன்ஜிய அஹதக்கும் அமலுஹு லன் யுன்ஜிய மின்கும், அதாவது உங்களிலிருந்து எவரும் அவருடைய அமல் அவரை காப்பாற்றாது, உங்களிலிருந்து எவரையும் அவருடைய அமல் காப்பாற்றி விடாது, அல்லாஹ் தஆலாவுடைய தௌஃபீக் இருந்தால் தவிர, அவனுடைய கருணை இருந்தால் தவிர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் தாங்களுமா என்பதாக கேட்டார்கள். உங்களுக்கும் அப்படித்தானா, அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியுமா அப்படின்னு. நானும் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு தஆலா பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை அணைத்துக் கொண்டால் தவிர என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضலின் காரணமாகத்தான், அல்லாஹ் தஆலாவுடைய கருணையின் காரணமாகத்தான் மனிதன் சொர்க்கம் போக முடியுமே தவிர அமல்களின் காரணமாக போக முடியாது. ஆனால்
அமல்கள் எதற்கு செய்ய வேண்டும்? பிறகு அந்த கருணையை, அந்த ஃபதுலை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அமல்கள் காரணமாக இருக்கின்றன. அமல்களின் மூலமாக ஃபதுலை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஃபதுலின் மூலமாக சொர்க்கம் செல்ல வேண்டும். சொர்க்கத்திற்கு அமல் என்பது கிரயம் கிடையாது, விலை கிடையாது. சொர்க்கத்தை நம்முடைய அமல்களை கிரயமாக கொடுத்து, விலையாக கொடுத்து வாங்கிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நியாமத்துகளிலே ஒரே ஒரு சிறிய நியாமத்திற்கு ஈடாக நம்முடைய அமல்கள் ஆகாது. ஒரு உதாரணம் இந்த இடத்துல சொல்றேன். நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் இந்த அல்லாஹ் சூராவை விளக்கம் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அதனுடைய கருத்துக்கள் பூராத்தையும் சொல்லலாம். ஏதோ இன்னைக்கு நாளைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய மனசுல போட்டு வைக்கிறோம் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியால். ஃபதுலின் காரணமாக, அல்லாஹ் தஆலாவுடைய கருணையின் காரணமாக சொர்க்கம் போவதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்த காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். பனி இஸ்ரவேலர்களே ஒரு மனிதர். அவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய மனைவி, மக்கள், வீடு, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனிமையாக ஒரு இடத்திற்கு போய் வணங்க வேண்டும், ஒரு காட்டில் இருந்து வணங்க வேண்டும் என்பதாக எண்ணி வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு விட்டார். இது அந்த காலத்துல ஜாயிஸ். இப்ப நமக்கு அந்த துறவரம் செல்லுவது கூடாது. லா ரஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல துறவரம் என்பது கிடையாது. அந்த காலத்துல மனைவி மக்களுக்கு வேண்டியதை எல்லாம் சேகரித்து சேமித்து வைத்து விட்டு வணக்கத்திற்காக வேண்டி தன்னை ஒதுக்கிக் கொள்வது இருக்குதுன்றது அது ஆகுமாக்கப்பட்டிருந்தது. அந்த முறையிலே அந்த மனிதர் ஒரு கப்பலில் ஏறி ஒரு தீவுக்கு போனார். யாருமே இல்லாத தனித்த தீவு. அந்த தீவுல போய் அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். யாருமே அந்த இடத்துக்கு வர்றதில்லை. அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருந்தார். அல்லாஹுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, சாப்பாடு வேணும்ல. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சுத்திய கடல், ஒரு சின்ன தீவு, சுத்தியும் கடல். அவர் வணங்கி கொண்டிருந்த இடத்திலேயே ஒரு ஊற்றுக்கண்ணை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினார். ரொம்ப இனிமையான நீர், சாப்பிடுவதற்கு அழகான, குடிப்பதற்கு அழகான தண்ணீரை உண்டாக்கினார். பக்கத்துல ஒரு மாதுளை மரத்தை விளைய வச்சான். அதுல இருந்து டெய்லி ஒரு மாதுளம்பழம், ஒரு நாளைக்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய உணவு ஒரு மாதுளம்பழம். அந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டுக்குவார், அந்த தண்ணியை குடிச்சுக்குவார், வணங்கிட்டே இருந்தார். ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய மாதுளம்பழத்தை அவருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தினமும் ஒரு பழம் வீதம் காய்க்க வைத்தான். ஒரு பழம், அதை சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் வணங்கினாரு? 600 ஆண்டுகள் வணங்கினார் என்பதாக ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல 500 ஆண்டுகள் என்று வருது. ஆக 600 ஆண்டுகள் அந்த இடத்துல வணங்கி கொண்டே இருந்தார். 600 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டாரு, யா அல்லாஹ், நான் நீண்ட நாளாக உன்னுடைய வணக்கத்திலேயே இபாதத்திலேயே நான் ஈடுபட்டிருக்கிறேன். கடைசியாக எனக்கு ஒரு ஆசை. நான் எதை ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டேன். யாரும், மனிதர்கள் யாருமே பார்க்காம இஹ்லாஸான முறையில உன்னை வணங்கணும்னு நான் நினைச்சேன். அப்படி ஒரு இடத்தை எனக்கு கொடுத்து வணக்கத்திற்குரிய எல்லா வகையான நியாமத்துகளையும் கொடுத்து நீ எனக்கு பாக்கியம் அளித்திருக்கின்றாய். கடைசியில் எனக்கு ஒரு ஆசை, நான் சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரூஹ வாங்கணும் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம். அதையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அவர் சஜிதாவில் இருக்கக்கூடிய ஹாலத்துல, நேரத்திலேயே, நிலையிலேயே அல்லாஹ் அவருடைய ரூஹை வாங்கினான். இப்பொழுதும் அந்த தீவிலே, அந்த இடத்திலே சஜிதாவில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் மனிதர்களுடைய கண்களை விட்டு அவரை மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, இந்த பூமியில தான் இருக்குது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய 300 வருஷம் குகையில தூங்குனாங்கல்ல, அது அந்த குகை இங்கதான் இருக்குது. யாரு பார்த்தா? யாரும் பார்க்கல இது வரைக்கும். இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் இந்த உலகத்துல யஜூஜ் மௌஜூஜை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது இந்த பூமியில தான் இருக்குது. துல்கர்னைன் என்பவர் ஒரு பெரிய சத்து, ஒரு அரணை ஏற்படுத்தினார். அந்த அரணை தாண்டி வர முடியாமல் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். கியாமத் நாள் வரும் பொழுது அது எல்லாம் தூள் தூளாகிவிடும். அந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் எல்லாம் உள்ளே இந்த பூமிக்குள் வந்து விடுவார்கள், விஷமத்தனம் செய்வார்கள், மனிதர்களை சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப அவங்க இந்த பூமியில தான் இருக்கிறாங்க. பூமியில ஆர்டிகா, அண்டார்டிகா வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிற, எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கான். அப்படி சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கான். அது போல இந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கான். ஆக அந்த மனிதர் சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரூஹ வாங்கினான். பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். அல்லாஹ் தஆலா சொன்னா, என்னுடைய அடியான் என்ன ரொம்ப நாளா வணங்கிட்டு இருந்தான், அதனால என்னுடைய ஃபதுலின் காரணமாக, என்னுடைய கருணையின் காரணமாக இந்த மனிதரை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று மலக்குகள் எடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னான். இவருக்கு ஒரு திகைப்பு ஏற்பட்டு போச்சு. 600 வருஷம் நான் வணங்கி இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னுடைய இபாதத்தெல்லாம் சொல்லி காட்டாம இவருடைய அமல்களை நான் மெச்சிக்கிட்டேன், அதனால நீ போய் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லாம தன்னுடைய ஃபதுலின் காரணமாக என்று சொல்லுகின்றானே என்று இவர் நினைத்து அல்லாஹ்ட்ட கேட்டாரா, யா அல்லாஹ், என்னுடைய அமல்கள்லாம் என்ன ஆச்சு?
இவர் எதிர்த்து கேட்டதுதான் தாமதம். இவரை நரகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டுட்டான். சொர்க்கத்துக்கு போறவரை எடுத்து நரகத்துக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார். அவர் நரகத்திற்கு எடுத்து கொண்டு செல்லப்படுகின்றார். போக போக நரகத்தினுடைய அந்த ஜுவாலை, அதனுடைய சூடு வீச வீச இவருடைய முகமெல்லாம் கருகி விடுகின்றது. ரொம்ப கடுமையான வெப்பம், நாக்கு வறட்சி, தாக வறட்சி ஏற்பட்டு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. தண்ணின்னு கேட்கிறாரு, யாரும் தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. மலக்குகள் அவர் இழுத்துக்கிட்டே போறாங்க. கிட்ட போக போக அவருடைய தாகம் அதிகமாகி நாக்கு வறண்டு இறந்து போவோமோ அப்படின்னு சொல்லி நிலை. ஆனா இறந்து விட மாட்டார். இப்படி கடுமையான நிலையில கடுமையான தண்ணீர் தாகம் நாக்க உள்ள இழுக்குது. அந்த நேரத்தில் யாராவது தண்ணீர் கொடுத்தா நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போறாரு. அது கேட்கிறாரு, தண்ணீர் கிடைக்கல, யாரும் தண்ணீர் கொடுக்கறதுக்கு இல்ல. அப்ப அந்த நேரத்தில் தூரத்துல ஒருத்தர் வர்றார். ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்றான். அவருடைய கையில ஒரு சின்ன கோப்பை, அந்த கோப்பையில கொஞ்சம் தண்ணி இருக்குது. இவர் கிட்ட போய் பார்க்கும்போது அவர் கோப்பையில தண்ணி வச்சிருக்காரு. நண்பரே, அந்த தண்ணி எனக்கு கொடுங்களேன், ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னு. தண்ணி எல்லாம் சும்மா கொடுக்கறது இல்ல, விலை கொடுத்தா தான் கொடுக்கறது, காசு கொடுத்தா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மலக்கு. எவ்வளவு விலை, என்ன விலை அதுக்கு? யாராவது ஒருத்தர்ட்ட 600 வருஷத்துடைய அமல் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பதிலா கொடுக்கறது இது தண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படியா என்கிட்ட 600 வருஷத்துடைய அமல் இருக்குது, நான் வேணா உனக்கு கொடுத்துறேன், நீ அதை கொடுத்து. அதாவது நியத்து தானே. இப்போ உலகத்திலேயும் அப்படித்தான். நான் ஒரு யாசீனை ஓதி இன்னாருக்கு அப்துல் காதருக்கு அதை சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னா சேர்த்து வச்சிடறா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவருக்கு போயிடும். ஈசால் சவாப்னு சொல்றோமா இல்லையா? அதுதான். அதே போல அங்க அவர் கேட்டார், அந்த மலக்கானவர் அப்படி கேட்கிறாரு, ஒரு கோப்பை தண்ணி 600 வருஷத்துடைய அமல் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. சரின்னு நான் கொடுக்குறேன், எனக்கு 600 வருஷத்துடைய அமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோப்பை தண்ணி வாங்கி குடிச்சார். தாகம் அடங்குமா? தாகமெல்லாம் அடங்கல. அவருடைய ஒரு எண்ணம், குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த தாகமும் அடங்கல, இவருடைய 600 வருஷத்துடைய அமலும் போயிடுச்சு. அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது, என்னுடைய அடியானே உன்னுடைய 600 வருஷத்துடைய அமல் என்ன ஆச்சு? யா அல்லாஹ் ஒரு கோப்பை தண்ணிக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ என்ன சொல்ற? யா அல்லாஹ் உன்னுடைய ஃபضலின் காரணமாகத்தான் சொர்க்கம் போகணும், அமல் காரணமா முடியாது. அப்படியே என்னுடைய அடியான் உணர்ந்து கொண்டானாகவே அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். எங்க மனிதன் அந்த நியாமத், அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய நியாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நியாமத்துகளை உணர்ந்து பார்த்து மனிதன் தன்னுடைய அமல்களின் மூலமாக மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضலின் காரணமாக செல்ல முடியும் என்பதை நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக மனிதனுக்கு கலா கதிர் நியமனம் செய்யப்பட்டு விட்டது, நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அது எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது அப்படித்தான் நடக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இது அந்த ஈமானுடைய கல்வி அமல்களை சேர்ந்ததிலே கலா கதிர் என்பது 6வதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக அல்லாஹு தஆலாவின் மீது மஹப்பத் வைப்பது. சுருக்கமாக அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். கல்வை சேர்ந்த அமல்கள் 30ன்னு சொன்னோம்ல, அதுல அல்லாஹ்வின் மீது மஹப்பத் வைப்பது, அதை பற்றி உள்ள விளக்கங்கள்லாம் முதல்ல அந்த மஹப்பத்துடைய விஷயத்துல சொல்லியாச்சு. ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்கிறது தான் ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம். அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்கிறது ஈமான் இருக்குது. அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்குது அப்படின்னு சொன்னா ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம், ஈமான் இருக்குதுங்கிறது அடையாளம். அல்லாஹ்வுடைய மஹப்பத் எனக்கு இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் இருக்குது, மஹப்பத் உள்ளத்துல இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மஹப்பத்துர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் இருக்கிறது. நபி அவருடைய மஹப்பத் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக அல் மஹப்பத்து லில்லாஹி வல் புக்து லில்லாஹி, அல் ஹுப்பு லில்லாஹி வல் புக்து லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டிய மற்றொருவரை பிரியம் வைப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டிய அடுத்தவரை வெறுப்பது. ஒருத்தரை நண்பராக ஆக்கிக் கொள்றோம், நண்பராக ஆக்கிக் கொள்வது, அவர் மீது பிரியப்படுவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளை செய்வதிலே அவருடைய நட்பு நமக்கு எந்த விதமான இடையூறாகவும் ஆகிவிடக் கூடாது. ஒரு பெரிய பணக்காரரா இருக்காருன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு அவரோட எனக்கு நட்பு இருக்குது. அந்த பெரிய பணக்காரர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தவறான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யறாரு. இப்ப அவர் நான் அந்த மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை தட்டி அவரிடத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய நட்பு முறிஞ்சு விடும் அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அவரை அன்பு வைக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு வச்சேன்னா என்னன்னு சொன்ன அர்த்தம், அவர் எந்த தீய காரியங்களை செய்யறாரோ அதை உடனடியாக தடுக்கணும். இந்த நட்பு அந்த தடுப்பதற்கு குறுக்கே நிற்க கூடாது, இடையூறாக ஆகக்கூடாது. அதான் அல்லாஹ்வுக்காக வேண்டிய மஹப்பத்து வைக்கிறது. அப்படி மஹப்பத்து வச்சு அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக வேண்டிய கோபிக்கிறது. அவர் தவறான காரியங்களை செய்யறாரு, இவர் ஃப்ரெண்டா இருக்காரு, அவருடைய தோழரா நண்பரா இருக்கிறாரு,
இவர் சொல்றாரு, சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, மறுபடியும் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடன் நான் நட்பு கொள்ள மாட்டேன், உங்களுடைய அன்பை முறித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி முறிச்சுக்கிறாரு. அவரு தான் தவறான அந்த காரியங்களை செய்வதைத்தான் பெரிதாக கருதுகின்றாரே தவிர நட்பை பெரிதாக கருதல. அதனால அந்த நட்பை முறிச்சுக்கிட்டு வந்துடுறாரு. இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டியே அவர் மீது கோபம் கொள்றார், வெறுக்கிறார். அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டிய மஹப்பத் வைக்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டிய வெறுக்கிறது. இந்த தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல முதலாக ஒரு அறைகூவல் விடுகின்றான் மஹ்ஷருடைய மைதானத்திலே. எனக்காக வேண்டி மனிதர்களை அன்பு கொண்டவர்கள் எங்கே என்பதாக கேட்பானா. அப்போ ஒரு கூட்டம் அப்படியே எந்திரிக்குமா, ஒரு கூட்டம் முன்னால வரும். நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா உத்தரவிடுவார். முத கேட்கிற கூப்பிடுற கூப்பாட்டினுடைய மனிதர்கள் அவர்கள் தான். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு வைக்கிறாங்களோ. ரொம்ப பேரை நம்ம பார்க்கிறோம், 2 பேரும் தோஸ்தா இருப்பாங்க, அவர் செய்யற தவற சொல்ல முடியாது. ஏன்னு கேட்ட தவற சொன்னா இவருடைய தோஸ்தி போயிடும், நட்பு போயிடும். அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவருடைய தவற சொல்றதே கிடையாது. அவர் பெரிய மனிதராக இருக்கிறாரு, ரொம்ப பணக்காரராக இருக்கிறாரு, அல்லது வசதி படைச்சவராக இருக்காரு, செல்வாக்குள்ளவராக இருக்காரு, அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லாமல் இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறோம். இது அல்லாஹ் தஆலா அது ஈமானுடைய அந்தஸ்து அல்ல, ஈமானுடைய தன்மை அல்ல. ஈமானுடைய தன்மை, கல்வை சேர்ந்த தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா அல்லாஹ்வுக்காண்டி மஹப்பத் வைக்கணும், அல்லாஹ்வுக்காண்டி வெறுக்கணும். தவறுகள் செய்யும் பொழுது சுட்டி காட்டணும். அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள மனிதராக இருந்தாலும் சரி என்பதை இங்கே இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிறகு அதுக்கு அடுத்ததாக இஹ்லாசுடன் அமல் செய்வது. இஹ்லாசுடன் அமல் செய்வது, மன தூய்மையுடன் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அமல் செய்வது. அல்லாஹ்வுக்காக வேண்டிய அமல் செய்வதுதான் அல்லாஹ் தஆலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல். இஹ்லாஸ் என்பது ஈமானிலே ஒரு பகுதி, கல்பை சேர்ந்த ஈமானுடைய கல்பை சேர்ந்த பகுதியிலே இஹ்லாஸ் என்பது ஒன்று. இஹ்லாஸ் இல்லாமல் மனிதன் அமல் செய்தால் அந்த அமல் எல்லாம் அந்த மனிதனுடைய முகத்திலேயே தூக்கி வீசி எறியப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நிலைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் பல தாலீமுடைய கிதாபுகள்ல நீங்க படிக்க கேட்டிருப்பீங்க. முதலாக கியாமத் நாள்ல ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார், அவரிடத்தில் விசாரிக்கப்படும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அந்த மனிதரை பார்த்து, உனக்கு இல்மை கொடுத்திருந்தேனே, மார்க்க அறிவை கொடுத்திருந்தேனே, ஞானத்தை கொடுத்திருந்தேனே, நீ என்ன செய்தாய் என்பதாக கேட்பான் அல்லாஹ் தஆலா. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் அதனை கற்றுக் கொடுத்தேன், பல வேலைகளை செய்தேன், இல்மை பரத்தினேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இல்லை இல்லை, நீ பொய் சொல்லுகின்றாய் என்பதாக. நீ ஒரு பெரிய அறிஞன் என்று சொல்லப்படுவதற்காக வேண்டி உலகத்தில் ஒரு பெருமையை விரும்பி நீ இந்த காரியத்தை செய்தாயே தவிர எனக்காக வேண்டி நீ செய்யவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உள்ளங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவருடைய உள்ளத்திலே என்ன இருந்தது என்பது பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்தபடிக்கு தீர்ப்பு செய்து அவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள், முகம் குப்புற இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படும். பிறகு ஒரு மனிதர், ஒரு பணக்காரர், பொருள் வசதி படைத்தவர், உனக்கு பொருளை தந்திருந்தேனே, நீ என்ன செய்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், உன்னுடைய வழியிலே நான் அப்படி செலவு செய்தேன், இப்படி செலவு செய்தேன், இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்லுவார். நீ பொய் சொல்லுகின்றாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். மலக்குகள் எல்லாம் சேர்ந்து ஆம், இவன் பொய் சொல்லுகின்றான் என்பதாக சொல்லுவார்கள். நீ ஒரு கொடை வள்ளல் என்று சொல்லப்படுவதற்காக வேண்டி, உன்னை பற்றி மக்கள் எல்லாம் புகழ்வதற்காக வேண்டி நீ அதனை கொடுத்தாயே தவிர எனக்காக வேண்டி நீ கொடுக்கவில்லை என்பதாக சொல்லி இவரையும் இழுத்துச் செல்லுங்கள் நரகத்திற்கு என்பதாக சொல்லப்படும். மூன்றாவது ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹ் தஆலா வீரத்தை கொடுத்திருந்தான், தைரியத்தை, சக்தியை கொடுத்திருந்தான். அவர் அல்லாஹ்வுடைய வழியிலே போரிட்டு ஷஹீதாக்கப்பட்ட மனிதர். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு உடல் வலிமையை தந்திருந்தேனே, நீ என்ன செய்தாய் என்பதாக கேட்பான். யா அல்லாஹ், உன்னுடைய வழியிலே, உன்னுடைய பாதையிலே நான் போரிட்டு என்னுடைய உயிரையே நான் மாய்த்துக் கொண்டேன் என்பதாக சொல்லுவார். இல்லை, நீ பொய் சொல்லுகின்றாய், நீ ஒரு பெரிய வீரன் என்பதாக சொல்லப்படுவதற்காக வேண்டி, உன்னை பற்றி மக்கள் எல்லாம் புகழ்வதற்காக வேண்டி நீ அந்த காரியத்தை செய்தால் எனக்காக வேண்டி செய்யவில்லை என்பதாக சொல்லி அவரை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போகுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான். இந்த விதமான 3 நபர்கள் தான் முதலாக நரகத்தின் நெருப்பால் எரிக்கப்படுபவர்கள் அபூ ஹுரைராவே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இஹ்லாஸ் என்பது இல்லாததின் காரணமாக மனிதனுக்கு உலகத்திலே 3 பொருள்கள் மிக முக்கியமானவை: கல்வி, செல்வம், வீரம். இந்த 3ஐயும் அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். கல்வியை பயன்படுத்த தெரியாத முறையில் பயன்படுத்தியதன் காரணமாக அவர் நரகம் சென்றார். வீரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாததன் காரணமாக அவர் நரகம் செல்லுகின்றார் மற்றொருவர். செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தாததன் காரணமாக மற்றொருவர் நரகத்திற்கு செல்லுகின்றார், 3ஆம் அவர். ஆக கல்வி, செல்வம், வீரம் என்பது மிக முக்கியமான அம்சங்கள் 3.
மனிதனுக்கு. இந்த மூன்றுக்கும் உரிய மனிதர்கள் சரியாக அதனை பயன்படுத்த வேண்டும், அதிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அந்த இஹ்லாஸ் என்பது ஈமான் பாற்பட்டது, ஈமானுக்கு உட்பட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக தௌபா செய்வது. சுருக்கமாகவே அதனை சொல்லுங்க, நிறைய விளக்கங்கள் சொல்லணும், ஆனா நேரம் இல்லை. தௌபா செய்வதும் கல்வி அமலை சேர்ந்தது, ஈமானை சேர்ந்தது. தௌபா என்பது வேறு, இஸ்திக்ஃபார் என்பது வேறு. இஸ்திக்ஃபார் என்பது அந்த நாவை சேர்ந்த அமல்களிலே வரும். நாவை சேர்ந்தது 7 என்பதாக சொன்னோமே அதுல வரும். தௌபா என்பது இருக்கின்றது. தௌபா என்று சொன்னால் மீளுதல் அப்படின்னு அர்த்தம். மீண்டு வருதல். எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட்டுட்டு திரும்பி வருதல் அப்படின்னு அர்த்தம். அத்தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா செய்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பக்கம் நான் திரும்பி வருகின்றேன். அல்லாஹ்வை விட்டுட்டு நான் விலகி போயிட்டேன், இப்போ நான் அல்லாஹ்வின் பக்கமே நான் திரும்பி வர்றேன் அப்படின்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லல்லாஹு இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி அப்படின்னு சொல்றோம். வ அதூபு இலைஹின்னு சொன்னா அவன் பக்கமே நான் மீண்டு வருகின்றேன், அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு வருகின்றேன் அப்படினாரு. தௌபா என்பதற்கு இந்த இடத்துல சில விளக்கங்கள், சில சின்ன குறிப்பு. தௌபா என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருது. எந்த பாவத்தை செய்யறோமோ அதை விட்டுட்டு திரும்பி வர்றது. பாவங்கள்ல 2 வகை இருக்குது. ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், மற்றொன்று அடியாருக்கு செய்யக்கூடிய பாவங்கள். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்கள்னா இப்ப தொழுகை விட்டுட்டாரு, நோன்பு வைக்காம இருக்காரு, ஜகாத்து கொடுக்காம இருக்கிறாரு, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதை செய்யல. ஜினா செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கீபத் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தீமைகளை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதெல்லாம் செய்யறாரு. இப்போ அல்லாஹ் சொல்லாததையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அல்லாஹ் சொன்னதையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இவர் அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ் தஆலாவுக்கு குற்றம் இழைக்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதன் மூலமா அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கிறார். அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிச்சுக்கிறாரு, அவர் அநியாயமா அடிக்கிறாரு, ஒரு மனிதனை திட்டுறாரு, ஒரு மனிதனுடைய மானத்தை சீர்குலைக்கிறாரு, பங்கப்படுத்துறாரு. இப்படி உள்ள பாவங்கள்லாம் அடியார்களுக்கு உரிய பாவங்கள். ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிச்சுக்கிறது, திருடிக்கிறது, அவரை அடிக்கிறது, திட்டுறது, அநியாயமாக அவருக்கு ஏதாவது தீமைகளை செய்யறது, இதுவெல்லாம் அடியார்களுக்குரிய, அவர் மனம் நோகும்படியான காரியங்களை செய்யறது. இப்ப முதல் பாவம் இருக்குது பாருங்க, அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே உள்ள பாவம். அதுக்கு நிபந்தனை 3. அந்த பாவத்தை விட்டு திரும்பி தௌபா செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிபந்தனைகள் 3. 1, அல்லாஹ் எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த பாவத்தை முழுமையாக முதல்ல விட்டுறணும். எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அந்த பாவத்தை, ஒரு மனிதர் மது அருந்தக்கூடியவராக இருக்கிறார், மது அருந்துவதை முழுமையாக விட்டுறணும் முதல்ல, ஒரு நிபந்தனை. 2வது, தான் செய்த அந்த பாவத்தின் மீது நதாமத், வருத்தம் ஏற்படணும், கவலை ஏற்படணும். நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு கவலை ஏற்படணும். சரிதான், என்ன பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது தௌபாவாக ஆகாது. எவ்வளவோ பேர் என்னென்னமோ செய்யறாங்க, நான் செய்யறதான் பெரிய காரியமா அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதே நான் செய்யற காரியம் தான் பெருசா, நம்மளை போல எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அவங்களுடைய எண்ணம் அப்படி. ஆக தௌபா செய்யறதுக்கு முதல் ஷர்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை முழுமையாக விட்டுறணும். 2வதாக அந்த பாவத்தை, செய்த பாவத்தை பற்றி உள்ள கவலை ஏற்படணும். 3வதாக இனிமேல் மௌத்தாகிற வரைக்கும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிற உறுதி இருக்கணும், அஸ்ம். இந்த 3 தன்மைகள் அந்த ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா தௌபா வந்துருச்சுன்னு அர்த்தம். 3 தன்மை நம்மள்ட்ட ஏற்பட்டுச்சு, நாம் செய்து கொண்டிருந்த பாவம் அல்லாஹ் தஆலாவால் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற பொருள். அந்த மன்னிக்கப்பட்டதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. என்னுடைய பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம அந்த பாவத்திலிருந்து இப்ப சொன்ன முறைப்படிக்கு, இந்த ஷர்த்தின் படிக்கு தௌபா செஞ்சிட்டோம். சரி, என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில அடையாளங்கள் என்னன்னு கேட்டா, இபாதத்துகளின் மீது லஸ்ஸத், இன்பம் ஏற்படுறது. இபாதத்துகள்ல லஸ்ஸத், ஒரு இன்பம் ஏற்படுறது. தொழுகை, நோன்பு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பிரியமா இருக்கு. ரமதான் மாசம் வருதா, வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே இவருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் மனசுல. இது இவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். பாவத்தை, எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பாவத்தை பார்த்தா ஒரு வெறுப்பு ஏற்படும். இப்போ முதல்ல அந்த பாவத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, எந்த விதமான கவலையும் இல்லாம. இப்ப அந்த பாவத்தை நினைக்கும் போதே ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும், ஒரு கலக்கம் வரும், வேற இடத்துல கவலை வரும். அது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம். இதெல்லாம் வெளிப்படையான சில அடையாளங்கள். சரி, அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள பாவங்களுக்கு ஷர்த்து 3. அடியாருக்கும் இடையிலே உள்ள பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு பரிகாரம் இருக்குது, தௌபா இருக்குது, அதற்கு ஷர்த்து 4. ஒரு மனிதனுடைய பொருளை நான் அபகரிச்சுக்கிட்டேன், ஒரு மனிதனுடைய பொருளை அநியாயமா நான் பிடுங்கி இருக்கிறேன்.
இப்ப என்ன பண்ண, அந்த நான் தௌபா செய்யறதா இருந்தா முதல்ல அந்த அவர்கிட்ட கொண்டு போய் அந்த பொருளை கொடுத்துட்டு வரணும். அந்த காசை, அது எத்தனை கோடி ரூபாயா இருந்தாலும் சரி, திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். முதல் நிபந்தனை அதான் அந்த பாவத்தை விட்டுறது அப்படின்னு அர்த்தம், கொடுக்கிறது. ரெண்டாவது, இப்படி அபகரிச்சுக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கவலை ஏற்படுறது. மூன்றாவது, இனிமேல் இந்த மாதிரி பாவத்தை நான் கியாமத்து நாள் வரைக்கும், அதாவது என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உறுதி கொள்றது. நான்காவதாக, அவரிடத்துல மன்னிப்பு கேட்கறது. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காம காசை மட்டும் கொடுத்துட்டா பத்தாது. காசை கொடுத்துட்டு, நான் இப்படி உங்களுக்கு ஒரு தவறு செஞ்சுட்டேன், உங்களுடைய பொருளை அநியாயமாக அபகரித்து கொண்டேன், உங்களை அநியாயமா அடிச்சுட்டேன், திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும். அவர் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். அவர் மன்னிக்கலன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பாவம், குற்றங்கள், பெற்றோர்களுக்கு தரக்கூடிய நோவினைகள், உறவினர்களுக்கு தரக்கூடிய நோவினைகள், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தரக்கூடிய துன்பங்கள், நம்முடைய சகோதரர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள், நம்முடைய உறவினர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள், முஸ்லிமான நண்பர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இதுல அடங்கும். எல்லாத்துக்கும் ஷர்த்து 4. இந்த 4 ஷர்த்து. முதலாவதாக அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும். அவர் மன்னிச்சுட்டேன்னு சொன்னா தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். முதல்ல அங்க போய் மன்னிப்பு கேட்டுவான்னு தான் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அதுல பிரதானமாக பெற்றோர்களுடைய உரிமையை நம்ம கவனிக்கணும், ஹக்குகளை நம்ம கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமயம் கேட்டாங்க சஹாபாக்களிடத்துல, ஏழை என்பவர் யார் என்பதாக கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரிடத்துல தங்க காசும் வெள்ளி காசும் இல்லையோ, தீனாரும் திர்ஹமும் இல்லையோ, அவர் தான் ஏழை அப்படின்னு சொன்னாங்க. அல்ல அந்த ஏழையை நான் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்கள்ல இப்படி கேட்டு பொதுவாக உலகத்துல என்ன விளங்கப்படுதோ அதுக்கு மாத்தமா சொல்லுவாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, வீரன்னா யாரு அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் சண்டை போட்டு ஒருத்தரை யார் இன்னொருத்தர் கீழே வீழ்த்திடுறாரோ அந்த வீழ்த்தவர் இருக்காரு, அவர் தான் வீரன். அப்படிதான் நம்ம விளங்குவோம். அப்படிதான் சொன்னாங்க சஹாபாக்கலாம். இல்ல அவர் வீரன் அல்ல, கோபம் வரக்கூடிய நேரத்திலே தன்னை அடக்கி ஆளக்கூடிய மனிதன் வீரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இங்கே கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழை என்றால் யார் என்பதாக. சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி காசு இல்லாதவங்க ஏழை. இல்ல, அவர் ஏழை இல்ல. என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கியாமத் நாள்ல வந்து நிப்பான், மஹ்ஷருடைய மைதானத்துக்கு வருவான். மஹ்ஷருடைய மைதானத்தில் வரும்போது அவனுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கும். பெரிய மலைகளை போன்று நன்மைகளை குவிக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு நிறைய தொழுது இருப்பான், நோன்பு வச்சிருப்பான், ஜக்காத்துக்கு ஹஜ் செஞ்சிருப்பாரு, நிறைய நன்மைகள் ஏராளமாக மலை போல இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதரை அடித்திருப்பார், ஒரு மனிதரை திட்டி இருப்பார், இன்னொரு மனிதருடைய பொருளை அபகரித்திருப்பார், இன்னொரு மனிதரை அவதூறு சொல்லி இருப்பார். இப்படி பல குற்றங்களை மனிதர்களுக்கு செய்திருப்பார். அவங்க எல்லாம் அல்லாஹ் தஆலாட்ட ரிப்போர்ட் செய்வாங்க, யா அல்லாஹ் இவர் உலகத்தில் இருக்கும்போது என்னை அடிச்சாரு, திட்டினாரு, என்னை அவதூறு சொன்னாரு, என்னுடைய பொருளை அபகரிச்சுக்கிட்டாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு அவருடைய குற்றச்சாட்டுகளை கேட்பான். கேட்ட பிறகு இவருடைய நன்மையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அவருக்கு கொடுத்துருவான். ஏன்னா அங்க காசு கொடுக்க முடியாது பாருங்க. ஒருத்தருடைய பொருள் 1000 ரூபாய் நான் அபகரிச்சிருக்கிறேன், அநியாயம் அப்படிங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, கியாமத் நாள்ல போனோம்னா அந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக என்னுடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும். அங்க 1000 ரூபாய் கொடுத்தா செல்லாது, எந்த நாட்டு காசும் செல்லாதுங்க, நன்மைகள் தான் செல்லுபடியாகும். அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா அவருடைய தகுதிக்கு தக்கவாறு அங்கே கொடுத்துருவார். எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றத்துக்கு தக்கவாறு. அதே போன்று இன்னொரு மனிதர் வருவார், என்ன அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இவருடைய நன்மைகள் இருந்து அவருக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நீதியின்படிக்கு அதை கொடுத்துடுவான். அதே போன்று இன்னொருத்தர் வருவார், இப்படி பல பேர் வந்து இவருடைய நன்மைகள்லாம் எடுத்து சென்றுவாங்க. மலை போல இருந்த நன்மைகள்லாம் போயிடும், காலியா போயிடும். சும்மா வெறும் ஆளா நிப்பார் இவர். அந்த நேரத்தில் இன்னொரு ஆள் வருவாரு, யா அல்லாஹ் இவர் என்ன அடிச்சாரு, திட்டினார் அப்படின்னு. இப்ப இவருக்கு கொடுக்கிறதுக்கு இவர்கிட்ட நன்மையே இல்லை, எல்லா நன்மையும் காலியா போச்சு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நீதத்தின் காரணமாக என்ன செய்வான் என்று சொன்னால், அவருடைய தீமைகளை, அவருடைய குற்றங்களை, பாவங்களை எடுத்து இவர் மீது சுமத்தாட்டி, சும்ம துரிஹ ஃபின்னார், இவரை நரகத்தில் தூக்கி எறியப்படும். அவர் தான் என்னுடைய உம்மத்துல ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரரா அந்த உலகத்துக்கு போனாருங்க. மஹ்ஷர்ல ஆரம்பத்துல போகும்போது பெரிய பணக்காரரா இருந்தார், கடைசியில நரகத்துக்கு போயிட்டார். இவர் தான் என்னுடைய உம்மத்தில் ஏழை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இப்போ ஒரு மனிதன் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு பெரிய தீமைகளை விளைவிக்குது அப்படிங்கறத பாருங்க. அதனாலதான் எந்த மூமினான மனிதனுடைய உள்ளமும் புண்படாதவாறு நடந்து கொள்ளணும். முன்னால உங்களுக்கு நேற்றும் கூட சொல்லி காட்டினேன், முஸ்லிமி, ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மானத்தை, அவனுடைய கண்ணியத்தை குலைப்பது, சீர்குலைப்பது, அவனுடைய மனதை புண்படுத்துவது இருக்கின்றதே, அது மிக கடினமான குற்றம். அது ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே தௌபா செய்வதிலே இந்த 2 வகையான நிலைகளையும் நாம் கையாள வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயங்களில் நாம் குற்றம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். அடியார்களுக்கு நாம் குற்றம் செய்திருந்தால் அடியார்களிடத்தில் மன்னிப்பு தேடி பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும்.
ஆக தௌபா என்பதற்கு இந்த விளக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தஆலாவை பற்றியுள்ள பயம் வேண்டும். அதுவும் ஈமானிலே ஒரு பகுதி, அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய கருணையின் மீது ரஜா, ஆதரவும் வேண்டும். ஹவுஃப், ரஜா என்பது ஈமானுடைய இரண்டு பகுதிகள், முக்கியமான பகுதிகள். அல் ஈமானு பைனல் ரஜா பைனல் ஹவுஃபி வர் ரஜா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்டது ஈமான் என்பதாக. அல்லாஹுடைய தண்டனையை பற்றியுள்ள பயமும் வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கருணையை பற்றியுள்ள ஆதரவும் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஆதரவே இல்லாம இருந்தா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை பயந்துட்டு மட்டும் இருந்தா அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா பெரிய பயங்கரமான ஆளு அப்படிங்கறத இந்த மனுஷன் விளங்கிட்டு இருக்கிறான். அல்லாஹு தஆலா பெரிய சர்வாதிகாரி மாதிரி உள்ள ஒரு பயங்கரமான தோற்றம் உள்ளவன், அதனால அல்லாஹ்வை பயப்படணும் அப்படின்னு மட்டும் வழங்க கூடாது. அல்லாஹ் ரொம்ப கருணை உள்ளவன். எவ்வளவு கருணை உள்ளவன் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் தன்னுடைய தாயிடத்திலே எவ்வளவு உரிமையோடு, எவ்வளவு பாசத்தோடு, எவ்வளவு ஒட்டுதலோடு பழகுகின்றானோ அது போன்று நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான பாசமும் கருணையும் ஒட்டுதலும் உள்ளவன் அல்லாஹ் என்பதாக விளங்கி அல்லாஹ்விடத்தில் உறவாட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உறவாட வேண்டும், அந்த தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதரை, நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதரை விசாரிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர், அந்த சஹாபி சொல்லுகின்றார், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவங்களை பற்றியுள்ள பயம் எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, அதே நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கருணையை பற்றி ரஜாவும் எனக்கு இருக்கின்றது என்பதாக சொன்னார். அது ஈமானுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக ஈமான் என்பது இரண்டு தன்மைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன் தான், ரொம்ப பெரிய கருணையாளன். ஆனால் அதே நேரத்தில் குற்றங்கள் செய்தால் கடுமையாக பிடிக்கக்கூடியவன். இன்ன அதாப ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உம்முடைய ரப்புடைய அதாப் இருக்கின்ற, வேதனை இருக்கின்றதே, அது ரொம்ப கடுமையானது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உம்முடைய ரப்புடைய பிடி இருக்கின்றது, அது ரொம்ப கடினமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பிடிச்சா ரொம்ப கடினமாக பிடிப்பான். அவனுக்கு பேரே பழி முன்தகிம், இன்திகாம், பழி வாங்குதல் உடையவன், பழி வாங்கக்கூடியவன் என்று தனக்கு ஒரு சிபத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் 99 திருநாமங்களில். ஆகவே அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை பற்றி உள்ள பயமும் இருக்க வேண்டும், அவனுடைய ரஹமத்தை பற்றி உள்ள ரஜா, ஆதரவும் இருக்க வேண்டும். இதுவெல்லாம் ஈமானுடைய பகுதியிலே சேர்ந்தது. அதே போன்று அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை விட்டும் நிராசையாகி விடக்கூடாது. ஃபர்குல் கனூத், அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தை கொடுப்பான் என்ற ஆதரவு வேண்டும். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தவராக இருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது ஏராளமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய, இந்த பூமியுடைய உருண்டையை போன்றுள்ள அளவுக்கு பாவத்தை செய்கின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் முன்னோக்கி, யா அல்லாஹ், இப்படி ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று மனம் வருந்தி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டால், அல்லாஹ் தஆலா அதே போன்றுள்ள அளவுக்கு ரஹமத்தை கொண்டு அந்த அடியானை முன்னோக்குகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். பூமியுடைய உருண்டையை போல பாவம், இவன் மன்னிப்பு தேடும் போது அந்த பூமியுடைய உருண்டையுடைய பாவம் ரஹமத்தாக மாறுது அந்த மனிதனுக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை விட்டு நிராசையாகி விடக்கூடாது. எனக்கு எங்க கொடுக்க போறான் அப்படின்னு நினைக்கவே கூடாது எந்த மூமினான மனிதன். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, அது இந்த உலகத்தை பெருசு உள்ள பாவங்களா இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான கொலைகளை ஒரு மனுஷன் செஞ்சிருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபாவுடைய விஷயத்துல ஒரு மனிதரை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். பனி இஸ்ரவேல்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் எப்போ கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்யறது, அவரு அதுதான் வேலை அவருக்கு. 99 கொலைகளை செஞ்சிருந்தார் அவர். ஆலிம் ஷாட்ட போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் இவ்வளவு 99 கொலைகளை செஞ்சிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா அப்படின்னு. அடப்பாவி, 99 கொலை செஞ்சிட்டியே, உனக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் தஆலா தருவானா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். உடனே கையில கத்தி வச்சிருந்தாரு, அவரையும் ஒரு போர் போட்டு, உன்னோட 100 இருக்கட்டும் அப்படின்னு போட்டார். ஆளை காலி பண்ணி போட்டு அப்புறம் பல பேர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி 100 கொலைகளை செஞ்சுட்டேன், ஏதாச்சும் பாவ மன்னிப்பு உண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜனங்கள்லாம் சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, இதுக்குள்ள சரியான விவரம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இன்ன ஊருக்கு போ, அந்த ஊர்ல ஒரு பெரிய பாதிரி இருக்கிறார், பெரிய ஆலிம், விவரம் தெரிஞ்சவர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, நான் அந்த ஊரை நோக்கி ஒரு போறார். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறார், சிங்கப்பூர்ல இருந்து கோலம்பூருக்கு போற மாதிரி வச்சுங்களேன். அப்படி போயிட்டு இருக்காரு. போகும்போது சரியா நடு வழி, இங்கிருந்து கோலம்பூருக்கு போறதுல அவர் போகக்கூடிய ஊருக்கு நடு வழியில போனாரு. அல்லாஹ்வுடைய கலா கதிர் முடிஞ்சிச்சு, மௌத்தா ரூஹ வாங்குற மலைக்கு அனுப்புனா மௌத்தா போயிட்டாரு. அந்த இடத்துல அவர் மௌத்தான உடனே, அவர் ரூஹ போன உடனே 2 விதமான மலக்குகள் வானுலகத்திலிருந்து வந்தாங்க. அதாபுடைய மலக்குகள், வேதனையுடைய மலக்குகள் ஒரு சாரார், ரஹமத்துடைய மலக்குகள் ஒரு சாரார். 2 பேரும் வந்து இந்த மனுஷனுடைய ரூஹ் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த மனுஷனுடைய ரூஹ் எங்களுக்கு தான் அப்படின்னு.
இல்ல இவன் பொண்ணு தௌபாவே செய்யல, இப்பதானே போய்கிட்டே இருக்கிறான், அதனால இவன் பாவத்தாலியாகவே அவன் இருக்கிறான், அதனால நாங்க தான் கைப்பற்றுவோம்னு இந்த வேதனையுடைய மலக்குகள் சொல்றாங்க. இல்ல தௌபா செய்யறதுக்கு போயிட்டு இருக்கான்ல, அதனால திருந்திட்டதுனால அவனுடைய ரூஹ நாங்க தான் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தான் சொந்தம் இந்த ஆளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ் தஆலாட்ட ரிப்போர்ட் செஞ்சாங்க, யா அல்லாஹ் இது என்ன பிரச்சனை எங்களுக்கு மத்தியில, நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, இவர் வந்த ஊரையும் போற ஊரையும் அளந்து பாரு, எந்த ஒரு பக்கத்துல இருக்கு அதன்படிக்கு முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா. அதே மாதிரி அந்த மலக்குகள் அளந்து பார்த்தாங்க, சரியா நடு மையத்துல நின்று உளுந்திருக்காரு, உளுந்த கீழே உளுந்ததும் மொத்தம் போயிருக்காரு, உளுந்தது எந்த ஊருக்கு போறாரோ அந்த பக்கம் உளுந்துக்கிட்டாரு. ஆக ஒரே ஒரு முழம் கூட இருக்குது அந்த பக்கம், அவர் போற ஊருக்கு ஒரு முழம் தான் கூட இருக்குது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு முழம் தான் கூட இருக்குது. அதனால அவருக்கு அதாபுடைய மலக்குகளை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், அவருக்கு சொர்க்கம் கிடைச்சு போச்சு. ஆக தௌபா செய்ய அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை நிராசையாகிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எத்தனையோ பெரியார்கள் நம்ம பார்க்கிறோம், பெரிய ஃபுலைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய மேதை, பெரிய ஞானவான், அவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஆரம்பத்துல கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார். அவர் அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சு, உடனே தௌபா செஞ்சாரு. தான் செஞ்ச அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சமர்ப்பித்தார். தான் செய்த அந்த பாவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு பாவம் செய்தார் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் தஆலாவிடத்தில் மன்னிப்பு கேட்டார், ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு பெரிய விலாயத் உள்ளவராக ஆயிட்டார். சிஷ்டியா தரீகாவுடைய ஷேக்மார்கள் ஒருத்தர் அவர். இப்போ நான் கூட சிஷ்டியா தரீகா என்னுடைய ஷேக்மார்கள் அவர் வர்றார், ஃபுலைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படிப்பட்ட நிராசையாகி விடக்கூடாது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் ரஹமத்தானவன் அப்படின்னு சொல்லி பாவம் செஞ்சுட்டே இருக்க கூடாது, அதையும் செய்யக்கூடாது. இன்னமத் தௌபத்து லில்லதீன இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யாவலூன ஸுஅ பிஜஹாலத்தின் சும்ம யதூபூன மின் கரீபின் ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தௌபா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அறியாத்தனத்துல பாவம் செஞ்சுட்டாங்க, ரொம்ப சீக்கிரத்திலேயே தௌபாவும் செஞ்சுட்டாங்க. அறியாத்தனமா இருக்கக்கூடிய காலத்துல பாவத்தை செஞ்சுட்டு பிறகு வருந்தி தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா தவ்வாபாக ஆயிடுறான், அவங்களுக்கு பாவத்தை மன்னிச்சிடறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ் தஆலாவுடைய பயம் வேணும், அதே நேரத்தில் அவனுடைய அருளை பற்றி ரஜா ஆதரவும் வேணும். அவனுடைய அருளிலே எந்த விதமான நிராசையும் ஆகிவிடக் கூடாது, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஈமானுடைய தன்மை. This audio was downloaded from TamilIslamicMedia.com.